என்னம்மா ஐஸ்வர்யா நம்ம நினச்சது போல இல்லை, 2 கோடி பணத்தை வந்துட்டு வாங்கிப்பான்னு பார்த்தா இப்படி வேணாம், எனக்கு பசங்க முக்கியம், எனக்கு பாசம் முக்கியம்னு சொல்லுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமான்னு சித்ரா எங்கள் ஈஸ்வரி கிட்டே சொல்ல, நானும் தாண்டி ஐஸ்வர்யா என்னமோ இப்படி மாதிரி பேசுகிறத பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே வந்திருக்க எங்கள் ஐஸ்வர்யாவுடைய அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. அப்போ தான் இங்கே தன் தங்கச்சி ஈஸ்வரியை பார்க்க மேலே மாடிக்கு ரூமுக்கு போகிறாங்க. ஈஸ்வரி சித்ரா 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கா. அண்ணே வாங்கண்ணே, உங்ககிட்ட தான் ஒரு விஷயத்தை பற்றி பேசணுன்னே நினச்சிட்டு இருந்தோன்னு சொல்ல, என்னம்மா இந்த நேரத்துலையா? நானும் அவளும் ஊருக்கு கிளம்பிட்டோம், அதான் மாப்பிள்ளையும் எங்கள் தான் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரேன், பார்த்ததுக்கு நீ வேற இருக்கா, அப்புறம் என்னம்மா எங்களுக்கு கவலை அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே இல்லைண்ணே, ஐஸ்வர்யாவுக்கு இந்த வீட்டில் ஒரு பெரிய நல்லது நடக்கணும்ல, ஏதாச்சும் நல்லது நடந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லும் போது, அதான் நீ இருக்கல்லம்மா, எல்லாத்தையும் நீ இருந்து கூட இருந்து பார்த்துக்கோ, ஐஸ்வர்யாவும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோன்னு சொல்ல, அண்ணே நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்கண்ணே, இன்னும் 2 நாளைக்காவது நீங்கள் இங்கே இருந்துட்டு போகலான்னு சொல்ல, ஏன் இப்படி சொல்கிறேன்னு ஈஸ்வரி கிட்டே கேட்குறாங்க. இல்லைண்ணே, ஐஸ்வர்யாவை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சேது கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூட ஆரம்பிக்கலை, இனிமேல் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், அது வரைக்குமாவது நீங்கள் கொஞ்சம் இருக்கலாம்லன்னு சொல்லும்போது, சரி இவ்வளோ தூரம் நீ சொல்கிறதுனால நானும் போய் அதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கிளப்பிடுறாங்க. இப்போ எதுக்குமா மாமாவை இங்கே இருக்க சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க சித்ராவும். எல்லாம் காரணத்துக்காக தாண்டின்னு ஈஸ்வரியும் சொல்லிடுறாங்க. கீழே போனதுக்கு பிறகு ஈஸ்வரி கிட்ட பேசினேன். ஈஸ்வரி சொன்னது சில விஷயம் ஞாபகம் வந்தது. உடனே நம்ம பொண்ணு ஐஸ்வர்யா விட்டு கிளம்புனா ஐஸ்வர்யா மனசும் தாங்காது, ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சம் நல்லா குணமாகட்டுமே, அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் அங்கே ராஜாங்கமும் மோகனமும் சொல்லிட்டு இருப்பாங்க. இவ்வளோ தூரம் நாங்கள் சொல்லி கேட்கல, உங்கள் தங்கச்சி உடனே சொன்ன உடனே கேட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மதி அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி சரி நீங்கள் உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஊருக்கு கிளம்புனதா இருந்த அவங்க அம்மாவும் அப்பாவும் உடனே இங்கே ரூமுக்கு போகவும் செய்கிறாங்க. அங்கே ஐஸ்வர்யாவும் ரூமில் இருக்க பக்கத்தில் பொண்ணு செய்து, ஐஸ்வர்யா பொண்ணுக்கு உடம்பு குணமாயிடுச்சா பரவாயில்லன்னு சொல்லி கேட்க, பரவாயில்ல மாமா, அதுவும் நீங்கள் என்னை பார்த்துக்கும் போதே என் உடம்பு எப்போயோ குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஐஸ்வர்யா, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உன்னை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அதுக்கு எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்ல, ஐயோ மாமா, நீங்கள் என் மேலே பாசமாக இருக்கிறேன்னு சொன்னதும் என்கிட்ட பாசமாக நடந்துக்கிறதும் எனக்கு இதுவே போதும் மாமா, நான் சந்தோஷமாக தானே மாமா இருக்கேன், எனக்கு இதை விட வேறு என்ன மாமா வேணும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஐஷோ, அப்போ நான் வெளியே போயிட்டு வரேன், இன்றைக்கி முக்கியமான வேலை, நான் உடனே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது, கொஞ்சம் அழகரை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. உன்னால் முடியலைனாலும் கூட மலர்கிட்ட சொல்லி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா அப்படி சொன்னதுமே அங்கே சேதும் வந்துட்டு கிளம்பி போய்ட்றாங்க. ஐஸ்வர்யா இங்கே ரொம்ப நல்லாவே குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் வராங்க. ஐஸ்வர்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்னாச்சு? அப்பா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, குழந்தைய நான் பார்த்துக்கிறதுல என்ன கஷ்டம்னு சொல்லும்போது, அப்போ தான் ஈஸ்வரி சித்ரா 2 பேருமே உள்ளே வராங்க. பார்த்தீங்களாண்ணே, இங்கே ஐஸ்வர்யா எதுக்கு கல்யாணம் பண்ணும், ஏன் கல்யாணம் பண்ணுன்றதை மறந்துட்டு அந்த குழந்தைங்களை பற்றி மட்டுமே யோசிக்கிறான். குழந்தைங்களை பற்றி மட்டுமே யோசிச்சா இவன் வாழ்க்கை எப்போ வாழ்றது, கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. இவ்வளோ நாள் சேது இப்படி இருந்தான், இப்போ ஐஸ்வர்யா அப்படி இருக்கா, சேதுவே மனசு மாதிரி இங்கே ஐஸ்வர்யா ஏற்றுக்கிட்ட பிறகும் ஐஸ்வர்யா இப்படியே இருந்தால் நல்லா இருக்குமா, கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ஐஸ்வர்யா, ஈஸ்வரி சொல்கிறது சரிதானே, கொஞ்சம் இந்த குழந்தைங்கள மலர்கிட்டையோ வீட்டில் இருக்க மற்றவங்க கிட்டே கொடுத்துட்டு நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கலாமான்னு சொல்ல, இப்போ என் வாழ்க்கையை தானேப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன், சேது மாமா நைட் தான் வருவார், அது வரைக்கும் நான் குழந்தைங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கிறதுல என்னப்பா தப்பு இருக்குன்னு சொல்ல, இல்லை ஐஷோ அப்படின்னு பேச வரும்போதே, அப்பா இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எதுவும் பேச வேணாம், இங்கே அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாவை அப்பாவையும் சொல்லி அமைதிப்படுத்திட்டு, ஆண்டி இங்கே அப்பாவையும் அம்மாவையும் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, அவங்க ஊர்லேருந்து வந்ததுலேருந்து வீட்டில் தானே இருக்காங்க, என்னால் முடிஞ்சால் நானே கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன், கூட சித்துவையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லும்போது, இல்லை ஐஷுன்னு சொல்லும்போது, ஆண்டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐஸ்வர்யா குழந்தைய தூக்கிட்டே கிளப்பிடுறாங்க. நம்ம சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டான் இந்த ஐஸ்வர்யான்னு சொல்லி இங்கே ஈஸ்வரிக்கும் கோபம் இருக்க தான் செய்து, அந்த நேரத்தில் தான் இங்கே அவங்க அண்ணன்கிட்டையும் அன்னிக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே 2 கோடி பணத்தை வாங்குறதுக்கு பதிலாக சொத்தில் பாதி ஐஸ்வர்யா பேர்லேயே எழுதி வைக்க ஏதாவது முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எதையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொத்தில் பாதியா, அது எப்படிமா முடியும், அதுவும் நாங்கள் போய் கேட்டால் உடனே அவங்க சரின்னு சொல்லிடுவாங்களா, அப்பெல்லாம் சரின்னு சொல்லி தலையாட்ட கூட மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் இங்கே 2 கோடி பணத்தையே வேண்டாம்னு சொல்லிட்டா ஐஸ்வர்யா, அப்படி இருக்கும்போது எப்படிமா இந்த சொத்தை எழுதி வைப்பாங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் எழுதி வைப்பாங்கன்னு, அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ண
பண்ணால் நிச்சயமாக முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இங்கே ஐஸ்வர்யாவுடைய அப்பாவும் யோசனையோடைய கிளப்புறாங்க. அம்மா, அப்படி ஒன்று நடந்துட்டுனா ஐஸ்வர்யா கிட்ட நம்ம பேரில் சொத்தை எழுதி மாற்றி வைக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஐஸ்வர்யா சம்மதிப்பாளா? இப்போவே இவ தமிழ்ச்செல்வி மாதிரி மாறிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது எப்படிம்மா நம்ம சொன்னதுக்கு அவள் சரின்னு தலையாட்டுப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி விடுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கீழே போன ஐஸ்வர்யாவுடைய அம்மாவும் அப்பாவும் இங்கே அவங்க ராஜாங்கத்தை பார்க்குறாங்க. நான் சம்மந்தியை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசிக்கிறேன், ஐஸ்வர்யா முன்னாடி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுடைய அப்பா என்ன பண்ணுறாரு, சம்மந்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியே போயிட்டே பேசலாமான்னு சொல்லிட்டு இங்கே வண்டியில் ஏறுறாங்க. ஐஸ்வர்யா பற்றி தான் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜாங்க ஐஸ்வர்யா பற்றி ரொம்ப பெருமையாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தி, என் பொண்ணு இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கான், ஆனால் என் பொண்ணுக்கு இந்த வாழ்க்கை நிலையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு அப்பாவாக எனக்கு நிறைய ஒரு கனவு இருக்கும். அதுவும் இல்லாமல் 2ஆம் தரமாக வாழ வந்த பொண்ணுன்றதுனால இந்த வீட்டில் எதுவும் பிரச்சனை வராதுன்னு தெரியும். ஒருவேளை அப்படி ஏதாவது குழந்தைங்கள்னாலேயும் மற்றவங்கள்னாலேயும் பொண்ணோட வாழ்க்கை பாதிச்சிருமோன்னு நீ வீட்டில் என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த நிம்மதி இல்லாமல் எங்களால் அந்தமான் போய் இருக்கவும் முடியாது. அதனால தான் சம்மந்தி உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்குறோம். ஏன்னா ஐஸ்வர்யாவுக்கு இந்த வீட்டில் ஒரு பங்கு இருக்குது. ஐஸ்வர்யா இனிமேல் காலம் முழுக்க இந்த வீட்டில் தான் வாழுவான்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வேணும். அதுக்காக தான் சொல்லிட்டு கேட்குறோம். உன்னை சொத்துக்காக நினச்சி எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐஸ்வர்யா பேரில் நீங்கள் எல்லா சொத்தையும் எழுதி வைக்கணும்னு நாங்கள் நினைக்கலாம். ஐஸ்வர்யா பேரில் ஒரு குறிப்பிட்ட சொத்தை நீங்கள் இந்த வீட்டில் எழுதி வச்சிங்கன்னா ஐஸ்வர்யா இந்த வீட்டில் காலந்தோறும் வாழ்வான்ற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் அங்கே நிம்மதியாக இருப்போம். அதுக்காக தான் சம்மந்தி சொல்கிறேன்னு எங்கள் ஐஸ்வர்யாவுடைய அப்பா எங்கள் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல ராஜாங்கமும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இல்லை நீங்கள் எதுவும் எங்கிட்ட தப்பாலாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஒரு அம்மா அப்பாவும் உங்களுக்கு நிறைய வருத்தம் இருக்கும், அதனால் நான் இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லும்போது ஐஸ்வர்யாவுக்கு இந்த விஷயம் இப்போதைக்கு தெரிய வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இப்போது இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு தான் வீட்டுக்கு வராங்க. ஐயா செய்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லும்போது என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஓடி வர ஐஸ்வர்யாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஐஸ்வர்யா மேலே குழந்தையோட மாடியில் இருக்காங்க, நான் இப்போ தான்ப்பா வெளியே போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைப்பா, ஐஸ்வர்யா பேரில் நம்ம பேரில் இருக்க சொத்தை கொஞ்சம் ஐஸ்வர்யா பேரில் எழுதி வைக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா பேரில் என்னப்பா திடீர்னு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, எனக்கு தோணுச்சு ஐஸ்வர்யாவா இதை எதுவும் கேட்கல, ஐஸ்வர்யாவுக்கு இந்த விஷயம் தெரியாது, தெரிஞ்சாலும் வேண்டாம் தானே சொல்ல போகிறான். அதனால் அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா தான் உன்னுடைய இனி மனைவியாக இந்த வீட்டில் வாழ போகிறதும் கூட. அப்படி இருக்கும்போது ஐஸ்வர்யாவுக்கு இந்த இதை எழுதி வைக்கிறதுல ஒன்றும் தப்பில்லையே அப்படின்னு சொல்லும்போதும் அதை கேட்டதுக்கு பிறகு இங்கே கொஞ்சம் செய்து வந்துட்டு யோசிக்கிறாங்க. இதுக்கு மேலே உங்கள் விருப்பம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது சரியா செய்து இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது ஈஸ்வரி சித்ராவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கு. ஆனால் அங்கே நிற்கிற சௌத்ரியும் தாமரையும் அவனை என்ன இப்படி யோசிச்சாரு, எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒருத்திக்கு எப்படி இந்த வீட்டில் சொத்தில் பாதியை எழுதி வைக்க முடியும்னு நினச்சி ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. என்ன தாமரை, என்ன உனக்கு ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்கான்னு சித்ரா வந்து கேட்க, பின்ன நீங்கள் ஏதோ ட்ராமா பண்ணுறீங்கன்னு தெரியுது, ஆனால் அது என்ன ட்ராமான்னு தான் தெரியல. ஒரு நாள் எல்லாமே இந்த வீட்டில் வெளியே வரும், அப்போ இருக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு போக என்னம்மா இப்படி பேசிட்டு போகிறாங்களே நாங்கள் சித்ரா சௌத்ரியை பார்த்து கேட்குறாங்க. சித்ரா இங்கே தாம்மா ஈஸ்வரியை பார்த்து கேட்குறாங்க, பேசிட்டு போகிறாங்க விடுடி, ஆனால் இங்கே நம்ம ஐஸ்வர்யா பேரில் சொத்து வரப்போதில் அதுவே நமக்கு சந்தோஷம் தானடி அப்படின்னு சொல்லி இங்கே தாமரையும் ஈஸ்வரியும் சித்ராவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தான் இந்த விஷயத்தை பற்றி எப்படியாவது ஐஸ்வர்யா கிட்டே சொல்லி ஐஸ்வர்யா பேரில் இருக்க சொத்தை நம்ம பேரில் மாற்றி எழுதணும், நிச்சயமாக அதுவும் நடக்கும், நடக்க வப்புண்டி அப்படின்னு சொல்ல, எப்படிம்மா ஐஸ்வர்யா கிட்டே கேட்டால் ஐஸ்வர்யா உடனே நம்ம பேரில் சொத்தெல்லாம் எழுதி வச்சிருப்பான்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லும்போது, ஏன் எழுதி வைக்க மாட்டா, அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட ஆதாரம் இல்லாமலாம் இருக்குது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே மாடிக்கு போகிறாங்க. ஐஷு என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் இதோ அழகர் கூட விளையாடிட்டு இருக்கேன்டி, வாங்க சித்து வா சித்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெட்டில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஐஷோ, நாங்கள் ஒன்று இந்த குழந்தைய பார்க்குறதுக்காக உங்ககிட்ட சில முக்கியமான விஷயத்த பேசிட்டு போகிறதுக்காக தான் வந்தோன்னு சொல்லும்போது என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு எங்கள் ஐஸ்வர்யா கிட்ட ஈஸ்வரியும் சித்ராவும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா, உன் பேரில் இங்கே ராஜாங்க மாமா சில சொத்துக்களை உன் பேரில் எழுதி வைக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கான ஏற்பாடு கூட நடந்துகிட்டு இருக்கு, சேதுவுக்கு கூட இதை தெரியும், உனக்கு இப்போ விஷயத்த சொல்ல வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் இது சந்தோஷமான விஷயம் தானே, அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சோன்னு சொல்லு. என்ன சொல்கிறீங்க, நான் தான் கொடுத்த பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்காக இவங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க.
இப்படி சொன்னதுமே என்ன ஐஷு இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சொல்கிறோம், ஆனால் இதையும் வேண்டான்னு சொன்னால் என்ன ஐஷு அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. ஆனால் எங்களுக்கு விருப்பமாக இருக்கேன்னு சொல்லும்போது ஆண்டி என்ன ஆண்டி நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா அந்த சொத்து உன் பேரில் வரணும், அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் நீ எங்கள் பேரில் எழுதி வைக்கணும்னு சொல்ல ஆண்டி இது ரொம்ப தப்பு இல்லையா, அதுவும் நீங்கள் இப்படி கேட்குறது ரொம்ப பெரிய தப்பு. இப்போவே நான் போய் இங்கே மாமா கிட்டே சொல்ல தான் போகிறேன், அப்போல்லாம் எதுவுமே வேண்டான்னு சொல்லத்தான் போகிறேன்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா அப்போல்லாம் நீ எதையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் நீ மறந்துட்டு பேசுகிறியா, அந்த தமிழ்ச்செல்வி விஷயத்த நீ சுத்தமாக மறந்துட்டு பேசுகிறியா, தமிழ்ச்செல்வி விஷயத்தில் முழுக்க முழுக்க சம்மந்தப்பட்டிருக்கதை நீ மட்டும்தான். இந்த விஷயம் சேதுவுக்கு தெரிஞ்சா சேது கூட நீ இந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை இல்லாமலே போயிடும். என்ன ஆண்டி நீ பிளாக்மெயில் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்து ஐஸ்வர்யா கேட்குறாங்க. இல்லை ஐஷோ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு எங்களை தள்ளி விட்டுறாதுன்னு தான் நான் சொல்ல வரேன்னு சொல்லும்போது என்னால் முடியாது ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் உனக்கு நல்லது, உன் வாழ்க்கைக்கும் நல்லது. அது மட்டும் இல்லை இந்த விஷயத்த சொன்னால் நீ இங்கே சேது கூட வாழவும் முடியாது. அது மட்டும் இல்லை நீ சேதுவுக்கு இப்போ மனைவியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா, சேதுவும் கழுத்தில் தாலி கட்டவே இல்லை, அந்த விஷயமாவது உனக்கு தெரியுமான்னு சொல்லி இங்கே சித்ரா விஷயத்த சொல்கிறாங்க. சித்து என்ன சொல்கிற நீ அப்படின்னு அதிர்ச்சியோடு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. ஆமாம் ஐஷு இங்கே சித்ரா சொல்கிறது உண்மைதான், இங்கே சேதுவும் கழுத்தில் தாலி கட்டவே இல்லை, அதுதான் உண்மை கூட. முதல்ல அது உனக்கு தெரியுமா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு விலாவரியாக விஷயத்த சொன்னதுக்கு பிறகு ஐஸ்வர்யா கலங்கி போய் நிற்க கட்டாத தாலி நீ இப்போ மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை, இது எல்லாமே இங்கே சேதுவுக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வந்துச்சுன்னா அவன் தமிழ்ச்செல்வி கூட போய் வாழணும் அப்படின்னு தான் நினைப்பான். உண்மையெல்லாம் தெரிஞ்சால் சேது அதைத்தானே யோசிப்பான். ஆனால் அவன் வாழ்க்கையில் இப்போ நீ சம்மந்தப்பட்டிருக்க, எல்லா தப்புக்கும் காரணம் நீதான்றது எங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கப்போ இந்த விஷயம் சேதுக்கு தெரிய வரணும்னு ஆசைப்படுறியா, இல்லை சேது கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறியா? எழுதி வைக்கிற சொத்தில் பாதியை நீ எங்களுக்கு எழுதி வச்சிட்டனா நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழலாம். இல்லையா அந்த சொத்தை எங்களுக்கு எழுதி கொடுக்க முடியாதுன்னு நீ நினச்சனா அதுக்கப்புறமா இந்த வீட்டில் நீ வாழ முடியாது ஐஷு அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா நின்றுட்டே இருக்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இந்த ரூமை விட்டு வெளியே போக ஐஸ்வர்யா அப்படியே கலங்கி போய் தான் நிற்கிறாங்க. அழகரையும் பார்க்குறாங்க. செருடா சொல்லும் அழுகாது அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இங்கே கண்கலங்கியப்பட்டு நின்றுட்டுருக்காங்க ஐஸ்வர்யா மனசில் நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு விஷயங்கள் எல்லாமே இங்கே ஐஸ்வர்யாவுக்கு வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போது இங்கே ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே வெளியே போகிறாங்க. அப்போ தான் அண்ணன் அண்ணியையும் பார்க்குறாங்க. அண்ணன் நானும் ஐஸ்வர்யாக்கிட்ட எல்லாம் பேசிட்டேன், ஐஸ்வர்யா நிச்சயமாக ஒரு நல்ல விஷயத்துக்கு சம்மதிப்பான், நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா அப்பா இருக்க அதே வேலையில் தான் ஐஸ்வர்யா அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஈஸ்வரியும் சித்ராவும் வீட்டில் இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அம்மா கிட்ட விஷயத்த சொல்கிறதுக்காக போகிறாங்க. ஐஸ்வர்யா ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏன் கண்ணெல்லாம் கலங்கி அழுதுருக்கு, நைட்லாம் நீ தூங்கவே இல்லையான்னு சொல்லி கேட்க நைட்டில் தூக்கமே வரலம்மான்னு சொல்கிறாங்க. என்னாச்சு ஐஷுன்னு சொல்லும்போது அம்மா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய இந்த உயிருக்கு நான் பொழைச்சிருக்கிறதுக்கு காரணம் எல்லாமே தமிழ்ச்செல்வி தான். ஆனால் அந்த தமிழ்ச்செல்வியுடைய வாழ்க்கையை நான் கெடுத்து இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த ஆரம்பித்து ஈஸ்வரி ஆண்டி என்னெல்லாம் பண்ண சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் பண்ணி நான் சேது மாமா அடையணுன்றதுக்காக நான் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கள் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சொல்ல ரெண்டு பேரும் அதிர்ந்து போகிறாங்க. என்னத்தம்மா சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்போது ஈஸ்வரி ஆண்டியும் சித்ராவும் இதை காட்டி என்னை மிரட்டுறாங்க. இப்போ இந்த விஷயத்த சொல்வேன், சேதுவும் கழுத்தில் தாலி கட்டவேலைன்றதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்கேன், அங்கே சித்ரா தான் தாலி கட்டினான்றதுக்கான ஆதாரம் கூட எங்ககிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைப்பா, இப்போ அந்த சொத்தை எதையுமே எழுதி வைக்கலைன்னா நீ இனிமே சேது கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, ஈஸ்வரி அப்படி சொன்னதுன்னு கேட்குறாங்க. ஆமாப்பா ஈஸ்வரி ஆண்டி தான் இதெல்லாம் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் அவங்களுக்கும் பிரச்சனை வரும், ஆனால் அதை காட்டிலும் நான் இந்த வீட்டில் வாழ மாட்டேன்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது என்னங்க இது உங்கள் தங்கச்சி இவ்வளோ பெரிய ட்ராமா, அதுவும் என் பொண்ணோட வாழ்க்கையை வச்சு போட்டிருக்காங்க, எப்படிங்க இது சொத்தை அடையணுன்றதுக்காக தான் என் பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு எங்கள் ஐஸ்வர்யாவுடைய அம்மா சொல்ல நானே இதை எதிர்பார்க்கவே இல்லை, ஈஸ்வரி இவ்வளோ மட்டமான ஒரு வேலையை பார்த்துருப்பான்னு, இப்போ இந்த விஷயத்த சொன்னாலும் நம்ம பொண்ணு வாழ்க்கை தானே பாதிக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க அதுக்காக அவங்க கேட்குற மாதிரி அவங்க சொத்து எல்லாத்தையும் அவங்க பேரில் எழுதி வச்சுட்டு வேறு என்னங்க பண்ண முடியும்னு சொல்லும்போது ஐஷு நீ என்ன முடிவெடுத்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. தப்புக்கு மேலே தப்பு பண்ணி இந்த வாழ்க்கையை வாழணுன்ற ஒரு அவசியம் எனக்கு இருக்காப்பா, இல்லை இந்த வாழ்க்கை எனக்கு வாழணுன்ற அவசியம் இல்லை,
அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்லி ஐஷு கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுன்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா இதுக்கு மேலே இதில் யோசித்து முடிவு பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, என்னால் இனி இந்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழவும் முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்லவும் செய்கிறாங்க. ஐஸ்வர்யா இந்த விஷயத்த சொன்னதை கேட்ட உடனேயே இங்கே ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்குது. அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இப்போ அடுத்து என்ன தான் முடிவெடுத்திருக்க, இந்த விஷயத்த வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லலாம்னு நினைக்கிறியான்னு சொல்லும்போது, ஆமாப்பா இந்த விஷயத்த நானே சொல்ல தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. இந்த விஷயத்தை நீ சொல்கிறதுனால உன் வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியான்னு சொல்ல, இல்லைப்பா எந்த வாழ்க்கை எந்த அளவு பாதித்தாலும் சரி இந்த விஷயத்த நான் சொல்லாமல் இருக்க போகிறதில்ல. சொல்லாமல் விட்டால் அதை விட பெரிய பாவமும் இல்லை. நடக்காத கல்யாணப்பா, சேது மாமா என் கழுத்தில் தாலி கட்டவே இல்லை, சித்து தான் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்கான். இது எல்லாம் காரணமாக இருந்ததுக்கு பிறகு எப்படிப்பா என்னால் இங்கே இருக்க முடியும், எப்படிப்பா என்னால் சேது மாமா கூட சந்தோஷமாக வாழ முடியும், அவரே என் கூட வாழணும்னு நினச்சாலும் என் மனசாட்சி என்னை உறுத்தாதா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லி சித்தமும் செய்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் இங்கே என்ன பேசுகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே யோசனை பண்ணியபடி இருக்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் அவங்க அம்மாவும் அப்பாவும் தனியாக போய் யோசிக்கிறாங்க. இல்லை, என் பொண்ணோட வாழ்க்கை இந்த வீட்டில் தான் இருக்கணும், என் பொண்ணு இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும், அவள் ஆசைப்பட்டவ அந்த சேது கூட சந்தோஷமாக வாழணும், அதுக்கு இடையில இருந்தது என் தங்கச்சியாக இருந்தாலும் சரி என் தங்கச்சி பொண்ணாக இருந்தாலும் சரி நான் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு நினைக்கிறாங்க. ஆமாம் ஐஸ்வர்யாவும் சித்ராவும் வெளியே போயிட்டு வந்திருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கு பிறகு அவங்க கிட்டே பேச, ஆனால் நானும் சித்ராவும் வெளியே போயிட்டு வந்தோன்னே இங்கே ஷாப்பிங் பண்ண போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரிம்மா எங்களையும் கூப்பிட்டுருந்துருக்கலாம்ல, நானும் உங்கள் கூட வந்துருப்போம்ல அப்படின்னு சொல்லும் போதும், இல்லை நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்க அதனால தான் வரல. ஐஸ்வர்யா எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஐஸ்வர்யா எங்கேன்னு தெரியலையேம்மா, நாங்கள் இப்போ தான் கிளம்பணும், அவளை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும். ஐஸ்வர்யாவுக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்ல, சரிம்மா ஐஸ்வர்யாவுக்கு கண்டிக்கொடு. ஆமாம் ஷாப்பிங் மறுபடி போகலாம், நீங்கள் எங்கள் கூட வர முடியுமான்னு சொல்லி கேட்க, அதுக்கு என்ன நீ தாராளமாக வந்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரியும். சடனாக என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த கார் பிரேக்கை போயிட்டு அவங்க அப்பா வந்துட்டு கீழே போயிட்டு கட் பண்ணி விட்டுறாங்க. ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே அந்த காரில் ஏற, அண்ணி வாங்க நீ போகலான்னு சொல்ல, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே அவங்க அண்ணன் சொல்கிறாங்க, இல்லைம்மா பின்னாடியே இந்த கார் இருக்குல்ல, எங்களுக்கே இந்த காரில் வரணும்னு ஆசை, 2 காரில் போவோம், நம்ம விருப்பப்பட்டது எல்லாத்தையும் வாங்குவோம், மாப்பிள்ளைக்கிட்ட நாங்கள் பேசியிருக்கோம், அவர் கார்டு கொடுத்துருக்கான்னு சொல்ல, அப்புறம் என்னென்ன சரி நீங்கள் அந்த காரில் வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு 2 பேருமே போகிறாங்க. ஆனால் போக வரையிலேயே எங்கள் பெரிய ஆக்சிடெண்ட் ஆகுது, அதில் சித்ராவுக்கு ஈஸ்வரிக்கும் படு காயம், பயங்கரமான காயம், அவங்க உயிர் பழைப்பாங்களா மாட்டாங்களான்ற அளவுக்கு அவங்க ஆக்சிடெண்ட் ஆகிட்டு படுத்திருக்காங்க. இந்த விஷயம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியாமல் எல்லோரும் குழப்பத்தோடு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் எங்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீரியஸ் கண்டிஷனில் தான் அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இங்கே சாவத்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷமாக தான் இருக்கேன். அந்த நேரத்தில் தான் இங்கே இருக்க அவங்க அப்பா வந்துட்டு இங்கே ஐஸ்வர்யா பக்கத்தில் போகிறாங்க. ஐஸ்வர்யா இனிமேல் உன் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராது, உன் லைஃப்பில் உன்னை மிரட்டிகிட்டு இருந்த 2 பேருமே நாங்கள் இனி எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா என்ன காரியம்ப்பா பண்ணியிருக்கீங்க, நான் தான் இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன்னு சொன்னலன்னு சொல்லும்போது, இல்லைம்மா எனக்கும் உன் வாழ்க்கை முக்கியம், நீ சேது கூட வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கார் பிரேக் ஒயர் வந்துட்டு வீட்டிலேயே கட் பண்ணப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் தான் எங்கள் ஆயில் வந்துட்டு லீக் ஆகி அவங்க வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகவும் செஞ்சுருக்கு. பிரேக் இல்லாமல் அவங்க ஆயில் வந்துட்டு லீக் ஆன இடத்துல இந்த கண்டுபிடிச்சதை பார்த்ததும் வீட்டில் தான் இதை யாரோ கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, வீட்டில் யார் சார் கட் பண்ணியிருக்க போகிறாங்கன்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்துட்டு இங்கே செய்தி கேட்குறாங்க. இல்லை அதை தான் நான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், வீட்டில் கட் பண்ணியிருக்கிறது நல்லாவே கன்ஃபார்ம் ஆகுது, அதுவும் இது எலியோ மற்றது எதுவுமோ இதை கட் பண்ணலைன்றது தெரியல, இதை நல்லாவே பிளேடோ கத்திரிக்கோளோ வச்சு கட் பண்ணியிருக்காங்க, அதுதான் உண்மைன்ற மாதிரி இங்கே போலீஸ் வந்துட்டு விசாரணையில் சொல்லிடுறாங்க. யாராக இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்லேருந்து கிடச்ச சில தடையும், அதாவது என்னென்னா கைரேகை, அந்த காருக்கு கீழே அவங்க யூஸ் பண்ணது, இது எல்லாமே வந்துட்டு வச்சு கண்டுபிடிக்க செய்யும்போது தான் அது ஐஸ்வர்யாவுடைய அப்பான்ற உண்மை எங்கள் போலீஸ்க்கு தெரிய வருது. போலீஸோடைய விசாரணையில் ஐஸ்வர்யாவுடைய அப்பாவையே கைது பண்ணதுக்கு பிறகு தான் வீட்டில் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஏன்னா நீங்கள் கைது பண்ணியிருக்கிறது யாரும் இல்லை, இங்கே ஈஸ்வரியுடைய கூட பிறந்த அண்ணனை இவங்க சொந்தமாக இங்கே அந்தமானில் செட்டில் ஆகிட்டாங்க, இவங்க பொண்ணை தான் வந்துட்டு என் பையனுக்கு 2ஆவதாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்லும்போது இதை கேட்ட பிறகு போலீஸ் வந்துட்டு உங்கள் தங்கச்சியை கொலை பண்ணுற
பண்ணுற அளவுக்கு உங்களுக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் வேறு என்ன பகன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்தது 2 ஊரில் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஈஸ்வரியை கொலை பண்ணுற அளவுக்கு உங்கள் அப்பா எதுக்கு போனாங்க ஐஸ்வர்யா அப்படின்ற மாதிரி மோகனா வந்துட்டு கேட்குறாங்க. எதுவுமே பேசாமல் ஐஸ்வர்யா அழுதுகிட்டு இருக்க. இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லை உங்கள் பொண்ணு நீங்கள் இப்படி உங்கள் ஃபேமிலி எல்லாரையுமே மொத்தமாக கூட்டிகிட்டு போயிட்டு நான் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கணுமான்னு சொல்லிட்டு எங்கள் இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு சார் அதில் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா இப்போ உனக்கு எல்லாமே தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே சேதுவும் கேட்குறாங்க. இல்லை மாமா அது வந்துன்னு சொல்லும்போது அங்கே சீரியஸான ஒரு சுச்சுவேஷனில் 2 பேருமே இருந்துகிட்டு இருக்கும்போது இங்கே போலீஸோடைய விசாரணையில் மாட்டி தவிச்சிட்டு இருக்க இங்கே ஈஸ்வரியோடைய அண்ணன் வந்துட்டு இங்கே வழக்கில் எல்லாத்தையும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமாம் நான் தான் இதெல்லாமே பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஏன் எதனாலன்னு சொல்லும்போது இங்கே ஐஸ்வர்யா அவங்க பேரில் எழுதி வைக்கிற சொத்துக்கு ஆசைப்பட்டு என் பொண்ணை மிரட்டினதுக்காகவும் என் பொண்ணுக்கிட்டேருந்து சொத்துக்களை எல்லாத்தையும் வாங்கணும்னு நினச்சதுக்காகவும் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ல உங்கள் பொண்ணை மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன காரணத்துக்காக மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க அந்த விஷயத்த சொல்லவும் செய்கிறாங்க. அவங்கள மிரட்டினதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க அப்பாவே எல்லா உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஐஸ்வர்யாவும் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கான்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு இங்கே சேதுபதியாக இருக்கட்டும் வீட்டில் மற்றவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த உண்மை தெரியுது. ஈஸ்வரி சித்ராவையும் பார்க்க வந்த தமிழ்ச்செல்வி அப்பத்தான்னு எல்லாருக்குமே இந்த உண்மை தெரியுது. மொத்தத்துக்கும் காரணம் இந்த ஐஸ்வர்யா தான்ற விஷயம் தெரிஞ்ச அப்பத்தாவுக்கு கோவம் இந்த ஐஸ்வர்யா கன்னத்தில் பவங்கி பலன்னு அறைய விடுறாங்க. என் பேத்தி மீனாட்சியோட உயிரை காப்பாற்றினேன்னு நினச்சி உண்மையிலே நான் இறக்கப்பட்டேன்டி. ஆனால் என் பேத்தி மீனாட்சி, என் பேர் அழகரு, என் பேத்தி இந்த தமிழ்ச்செல்வி சேதுன்னு இப்படி 4 பேரும் பிரிஞ்சு வாழ்கிறதுக்கு காரணம் நீ ஒருத்தி தான்றது எனக்கு இப்போ தானடி தெரியுது. இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டு இப்படி புண்ணியத்தை தேடணும்னு நினச்சா எப்படி அது கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்பத்தை அடிக்கவும் செய்கிறாங்க. சேது நில குழஞ்சி நிற்க இங்கே போலீஸ் வந்துட்டு ஐஸ்வர்யா ஃபேமிலியையும் ஐஸ்வர்யாவையும் கைது பண்ணிட்டு விசாரணைக்காக அங்கேருந்து போகவும் செய்ய ஐஸ்வர்யா தான் செஞ்ச தப்புக்கான தண்டனை தனக்கு கிடைச்சதை நினச்சி அந்த இடத்த விட்டு போகவும் செய்கிறாங்க. ராஜாங்கம் என்னையா முடிவெடுக்க போகிறேன், இவன் சேது ஐஸ்வர்யா காலத்தில் தாலி கட்டவே இல்லை. இப்போ வரைக்கும் இவனுடைய பொண்டாட்டின்னு பார்த்தா அது தமிழ்ச்செல்வி மட்டும்தான். தமிழ்ச்செல்வி தப்பு பண்ணலன்னு இப்போவாது தெரிஞ்சுதா? போலி எது அசல் எதுன்னு அன்னைக்கு சாமி தெரிய வரும்னு சொன்னிச்சு, இன்னைக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு என்னையா பதில் சொல்ல போகிறேன்? ஏன்யா சேது நீயும் குடும்பத்தில் இருக்கவங்களும் தமிழ்ச்செல்வியை சந்தேகப்பட்டதுக்கு இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க தமிழ்ச்செல்விக்குன்னு சொல்லி கேட்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்புக்கு நான் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பா உன்னோட மன்னிப்பை தமிழ்ச்செல்வி எப்படிரா ஏற்றுப்பான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா சொல்கிறாங்க. தமிழ் என்னை மன்னிச்சிருன்னு போய் காலில் விழுங்க மடி என்னை மன்னிச்சிருன்னு இங்கே ராஜாங்க கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறாங்க. சேது கீழே விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகச்சு போய் நிற்கிறாங்க. நீ மன்னிச்சிரு அப்படின்னு அங்கே மோகனாவும் நிற்கிறாங்க. இவ்வளோ பெரிய உண்மை தெரிய வந்ததுக்கு பிறகு எங்கள் தமிழ்ச்செல்வியும் இங்கே தமிழ்ச்செல்வி சுற்றி இருக்க அவங்க அம்மா வசந்தி செல்லப்பாண்டி அவங்க குழந்தைங்கன்னு எல்லோரும் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியலை. முக்கியமாக சேது தமிழ் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாரு. இவ்வளோ ஈஸியாக தப்பு பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு கூட மன்னிப்பையும் கேட்டு சேர்ந்து வாழணும்னு நினச்சா எப்படி அவங்க பட்ட வலிக்கு அவங்க பட்ட காயத்துக்கெல்லாம் மறந்து இந்த ஒரு மன்னிப்பு மட்டும் சரியாயிடுமா? இருக்கவே இருக்காது. அந்த தண்டனையை அவங்க கொடுத்தா மட்டும்தான் அவங்க மனசில் இருக்க அந்த வலிகளும் இங்கே வலிகளுக்கு மருந்துமே கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஏதாவது தண்டனை கொடுத்தா தானே அந்த வலிக்கான மருந்து எங்கள் தமிழ்ச்செல்விக்கும் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு யோசனை. ஆனால் இங்கே தமிழ்ச்செல்வி என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் அவங்கள ரொம்ப ஒரு அதிர்ச்சியோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் செஞ்ச தப்புக்கு அந்த குடும்பமே சேர்ந்து தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்க தான் செய்கிறாங்க. அப்போ தான் வசந்தி 2 குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு இருக்கும்போது 2 குழந்தைங்களும் அழுக ஆரம்பிக்கும். என்னடா சொல்லுங்களா ஏன்டா அழுகிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கீழே வந்துட்டு உட்கார வச்சா 2 குழந்தையும் அப்போ உட்கார்ந்த இடத்துலேருந்து தவள ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சமாக தவழ்கிற இந்த குழந்தைங்களை பார்த்த சேதுவுக்கு தமிழ்ச்செல்விக்கும் சந்தோஷம் இருக்குது. அதே வேளையில் சேது தமிழை ஏக்கத்தோட பார்க்க இங்கே தமிழ்ச்செல்வி தான் குழந்தைங்களுக்காக, ஏன்னா அழகரு மீனாட்சி பிரிஞ்சிருந்தது போதும், வாழ்க்கையில் நாம் செய்கிற தப்பு அவங்கள பிரிச்சிடக்கூடாது. இப்போ இந்த வயசில் அவங்க ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நாம் செய்கிற ஒரு சின்ன தப்பால் அவங்க வாழ்க்கை பிரிஞ்சிடக்கூடாதுன்னு முடிவெடுத்து நான் இதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டீங்க ராஜாங்கத்தோட குடும்பம் சந்தோஷப்படுற அதே வேளையில் இங்கே 2 குழந்தைகளையும் பார்த்து தவழ்கிற சந்தோஷத்தை பார்த்து எங்கள்
சேதுவும் எங்கள் 2 குழந்தைய தூக்கி வச்சு எங்கள் தமிழ்ச்செல்வி பக்கத்தில் நிற்க தமிழும் சந்தோஷமாக இருக்காங்க, சேதுவும் சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே இதையெல்லாம் பார்த்த ராஜாங்கத்துக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. என்னை மன்னிச்சிருமான்னு திரும்பவும் தமிழுக்கிட்ட மன்னிப்பை மட்டுமே தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தில் இருக்க மற்ற எல்லாரும். ஆனால் சேது இங்கே கண்களால் மட்டுமே தமிழ்ச்செல்விகிட்ட மன்னிப்பு கேட்க தமிழ் எதுவுமே பேசலை. ஏன்னா தான் குழந்தைங்க பிரிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க ஒத்துக்கவும் செய்கிறாங்க.